ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக ரூசோ பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இதை பற்றினா நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பரிமாறி இருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்க, டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ் படத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் பிளாட் லீக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தில் நீங்கள் வந்து மியூட்டன்ஸை யூஸ் பண்ணுவீங்களா? இந்த படத்தில் மியூட்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? லைக் டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ், இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரூசோ பிரதர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கு தெரியும், எனக்கு கூட தெரியாது, யாராலும் எங்களால் இப்போ கன்ஃபார்மாக எங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணால் எங்கிட்ட கொத்து அவ்வளோ பேர் இருக்காங்க. மார்வலோட பேக்குள்ளே கையை விட்டு அவ்வளோ கேரக்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ தான் ஷூட்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வேணால் இப்போ வேணால் நடக்கலாம், காத்துருங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. தென் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. லைக் சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் சாகாக்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புது எரா ஒன்று பிறக்கும். அது மட்டும் என்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதை தாண்டி நீ என்கிட்ட முக்கியமான ஸ்பாய்லர்ஸ் எதை கேட்டாலும் நான் உளரவே மாட்டேன், என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ரூசோ பிரதர்ஸ் அவங்க வந்து இந்த டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எங்களோட டோட்டல் ஃபோக்கஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் தான் எங்களோட ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்டாக இப்போ இருக்கு. அதில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன், இப்போ ஷூட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லண்டனில் செட்லாம் போட்டு முடிச்சிட்டோம். லண்டனில் செட்டு போட்டு அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போது இப்போ லிட்டரலி அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லீக்ஸ் வந்து இந்த மாதிரி லண்டன்லேருந்து செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஃபைனலி இவங்களே சொல்லிட்டாங்க. எஸ், இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு போட்டு ஷூட்டிங் ஒர்க் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல என்ன ஒரு அப்டேட், இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லண்டன்ல தான் மேக்ஸிமம் மேஜர் ஆஃப் போர்ஷனா அந்த ஒரு செட்ல வச்சே முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரீன் ஸ்கிரீன்ஸ் அண்ட் ப்ளூ ஸ்கிரீன்ஸா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல வச்சே மேக்ஸிமம் நிறைய இடங்களை அவங்களால பண்ண முடியும். அந்த ஒரு பெரிய இடம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ஒரே அடியா வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே இது ரெண்டையுமே பேரலா முடிச்சிடணும். ஒரு 1 இயர் ஆனாலும் பரவாயில்ல, ஷூட்டிங்க்கு மட்டுமே இது ரெண்டையுமே ஷூட்டிங்ல முடிச்சிடணும். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்ல கூட நம்ம அதை டைம் எடுத்து பண்ணிக்குவோம். ஆனா ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த ரெண்டு படத்தோட ஷூட்டிங்குமே நம்ம முடிச்சிடுறோம். அதுக்கு வந்து எல்லா காஸ்ட் மெம்பர்ஸும் வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்காங்க. எப்போ என்ன கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மார்வல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நாங்கள் அந்த ஒரு பிளான்ல தான் இருக்கோம். இப்போதைக்கு இது மட்டும்தான் எங்களோட ஒரு குறிக்கோள். இந்த ரெண்டு படத்தையும் எப்படியாவது முடிச்சிடணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரஷ் பண்ணியிருக்கோம். எல்லா வேலைகளையும் பரபரப்படுத்தியிருக்கோம். விஎஃப்எக்ஸ்ல இருந்து ஷூட்டிங் எல்லாத்துலயுமே ஒரு வேகம் எழுந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நாங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்க டேட் அண்ட் இயர் படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடியாத பட்சத்தில் மேபி மாறலாம். பட் எங்களோட பெஸ்ட்டை இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது 2026 மே மந்த் வந்து டூம்ஸ்டேவால் ரிலீஸ் பண்ண முடியுமான்ற கேள்வி ஆல்ரெடி எல்லாருக்குமே இருக்குது. எனக்கும் பர்சனலாக இருக்குது. அது வந்து முடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஹாலிவுட்டில் விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்காரங்களாம் வந்து தூக்குள்ள தொங்காத குறையில் இருக்காங்க. அவ்வளோ ப்ரெஷர்ஸ் அங்கே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு டெட்லைன்லாம் அவங்களாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது இது வந்து சாத்தியமே இல்லை. மேபி ரூசோ பிரதர்ஸ் சொன்ன மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு வருஷம் உட்கார்ந்து ஷூட் பண்ணா கூட ஷூட்டிங் ஒர்க்கை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு 1 இயர் அவங்களுக்கு கொடுத்தாதான் குவாலிட்டியான அந்த ஒரு அவுட்புட் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட ஸ்டண்ட் டபுளை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் இது தாண்டி ஆர்டிஜேவும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல வந்து கலந்துக்க போறாராம். கிறிஸ் எவான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேற ஒரு வேரியண்டா வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஆல் கேஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால வந்து பண்ண முடியும், அவங்க எல்லாருமே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ரூசோ பிரதர்ஸ்க்கு வந்து ஆல் ஆக்சஸ் இருக்கு. மார்வல் பொறுத்தவரையும் இந்த 2 பேர்கிட்ட தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இப்போ அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இப்போ ரீசெண்டா ரூசோ பிரதர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொன்னாலும் அங்க அது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம்ல. டூம்ஸ்டே மட்டும் சொல்லி அடிச்சதுன்னா 2 பில்லியன், சீக்ரெட் வார்ஸ்லாம் 3 பில்லியன் 4 பில்லியன் கூட அடிக்கலாம். அந்த கேப்பபிள் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. அதை பிச் பண்ணி அடிச்சாங்கன்னா அடிக்கலாம். அந்த அளவு மெகா ப்ராஜெக்ட்ன போது அவங்களுக்கான எல்லா ரைட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்து தான் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஆக்டர்ஸ், பட்ஜெட், லொகேஷன் எல்லாத்தையும் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல எனக்கு தெரிஞ்சு சிக்காம தப்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா டாமலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி அவரோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சே இருக்குன்றனால நிறைய மேஜரான சீக்வன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்டபிள் வச்சு அவர் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். இல்ல அவரும் வந்து நடிக்கணும் அப்படின்னா
இங்கே பயங்கர ப்ரெஷரில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்கு. இங்கே பேரலாக ஸ்பைடர்மேனோட 4th பார்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கிட்டு ஒடிசி எனக்கு இந்த சினிமாவே வேணாம், சுடலை ஊற விட்டே ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஓடினாலும் ஓடிடுவான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இங்கே போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது தரமான ஒரு கம்பேக்கை கொடுக்கணும். லைக் ஒரு இன்ஃபினிட்டி சாகா மாதிரி இந்த சாகாவை நம்ம வந்து பெரிய சாகாவாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த அளவு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம். இப்போ வரையும் இந்த ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 இந்த ஒரு 2 ஃபேஸில் வந்திருக்கக்கூடிய படங்களை சரியா ஒரு நல்ல டைம்ல அமைச்சு எல்லா நூலையும் ஒன்னா கோர்த்து சீக்ரெட் வார்ஸ்ல ஆணி அடிச்சிங்கன்னா நீங்க தாண்டா ராஜா. இவங்க பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்துவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டூம்ஸ்டே 2026 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரி 2027 தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.